நம்ம ஆள் பயங்கர உறக்க நிலையில் இருக்கார் இன்னைக்கு. ஏன்னா நைட்டெல்லாம் தூங்கினா தானே. ஐயோ ஐயோ நைட்டெல்லாம் நாங்கள் நைட் ஷிஃப்ட் பார்ப்போம். காலையில் படுத்து தூங்குவோங்கிற மாதிரி நைட்டெல்லாம் விளையாடிட்டு காலையில் தூங்கிட்டு இருக்கான். சரி, அவன் எந்திரிக்கும் போதே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நார்மலாக வந்துட்டு ஒரு ஸ்வீட் ரவா தோசை தான் வந்துட்டு ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் ஒரு 2 நாள் சேர்ந்து அப்படி கொடுத்துட்டேன். அது அப்போ அவனுக்கு பிடிக்கல போல், இது தெரியாமல் வேறு நான் செஞ்சிட்ருந்தேன். பட் இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதோட ஃபுல் ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, ரவை, சுகர் அண்ட் வந்துட்டு cumin சீட்ஸ், எள்ளு, வாட்டர் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி தோசை தவாவில் போட்டு எடுக்கிறது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சரி, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் சேர்ந்து அப்படி கொடுத்துட்டேன். ஸோ வந்துட்டு அவன் அதை அவாய்ட் பண்ணுறான்னு தெரியாமையே நான் செஞ்சுட்டு வேறு இருந்தேன். அப்படியே வந்துட்டு ஒரு பீனட் சட்னியும் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக பீனட்டு, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு அண்ட் தேங்காய், அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தண்டு, அவ்வளோதான். இதை நீங்கள் நல்லா வந்துட்டு கிரைண்ட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுவும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு எந்த தோசை செஞ்சால், இட்லி செஞ்சால் இது வச்சு கொடுப்பேன். அவன் நல்லா சாப்பிடுவான். பட் அவனுக்கு இப்போ வந்துட்டு இதை சாப்பிட்ற மூடு இல்லை போல இருக்குது. இது தெரியாமல் வேற நான் அதை அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். பட் முட்டைனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். முட்டையில் நம்ம ஆனியன் போடணுன்னெல்லாம் கிடையாது. வெறும் முட்டையை சால்ட்டு போட்டு பீட் பண்ணி கொடுத்தாலே சார் சாப்பிட்டுக்குவார். ஒரு 2 தோசை தான் சாப்பிட்டான். அப்புறம் சாப்பிடல. சரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன். அப்படியே கொஞ்சம் நேரம் வந்துட்டு என் கூட விளையாடிட்டு இருந்தான். அப்படியே அவனை ஃப்ரெஷ் ஆக்கிட்டு குட்டியாக வேலைலாம் இருந்துச்சு. எப்போ போல் சார் வந்துட்டு நம்ம கூட நின்றுட்டு இருந்தார். இப்போல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப்பும் பண்ணுறான். துணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா டேபிளெல்லாம் இருக்குது, எடுத்துகிட்டு வானா எடுத்துகிட்டு வருவான். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வேலை பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பேக்கிங் ஒர்க்கும் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரே ஒரு ப்ரௌனி ஆர்டர் மட்டும்தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே அவனுக்கு வந்துட்டு லன்ச் வந்தாச்சு. சரின்னு சொல்லிவிட்டு லஞ்சுக்கு அவனுக்கு தனியாக நான் இன்றைக்கி எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா இப்போ வீடு நம்ம காலி பண்ணுறனால வீட்டில் நிறையா ஒர்க் இருந்ததுனால அவனுக்குன்னு என்னால் தனியாக செய்ய முடியலன்னு சொல்லி சாம்பாரே கொடுத்தேன். அது அவ்வளோ சாப்பிட்டுக்கலன்னு சொல்லி கொஞ்சமாக பால் காய்ச்சி கொடுத்ததுக்கு இப்படி பண்ணிட்டான். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஏன்னா நான் சரி ஃபீடிங் பாட்டிலையே கொடுக்குறோம், டம்ளரில் கொடுத்து பழக்கலான்னு சொல்லி கொடுத்தேன். பட் சார் கொட்டிட்டு அவனை திட்டுறதுக்குள்ளே அவன் ஒரு வேலை பண்ணுவான் பாருங்களேன். அந்த வேலையில் நம்மளுக்கு அவனை திட்டுறதுக்கே மனசு வராது. அவன் என்ன பண்ணாலும் அதை அவனே சரி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான். சரி, அவனை திட்டி நம்ம ஏன் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி நான் அவனை திட்டுறதில்ல. அதுக்கப்புறம் இந்த உறிஞ்சிற டம்ளரில் கொடுத்தேன். பொட்டாட்டா இதுலேயே கொடுத்துருந்துருக்கலாம், பேசாமல் குடிச்சிருப்பானா இருக்கும். நான் வந்துட்டு பெரிய இவளாட்டா அதில் கொடுத்து இப்படி பண்ணிட்டேன். பட் என் மேலே தான் தப்பு. அவனை எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா மார்னிங் இருந்தே கொஞ்சம் வேலை அதிகம். நம்ம வந்துட்டு வீடு ஷிஃப்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் வந்துட்டு இப்படியும் ஆகவும் அவனையும் திட்ட முடியலை நம்மளால். அந்த சோகத்தில் நான் சோகமாக உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் அவன் வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான். அவன் கூட விளையாடாவே எல்லாமே சரியாயிரும். அப்படியே நார்மல் மோடுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் அவனை கீழே விளையாட கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கீழே விளையாட கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அவ்வளோதான், இன்றைக்கூட விலாக் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் விலாகில் நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.